ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். இது வந்து மார்னிங் ட்ரேட் பற்றின அப்டேட் ப்ளஸ் இப்போ கரண்ட் ட்ரேடுக்கான ஒரு அப்டேட்டாக தான் இந்த 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 வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். மார்னிங் நேற்று நான் அனாலிசிஸில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஜோன் மல்டிபிள் டைம்ஸ் வந்து டெஸ்ட் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று அனலிசிஸ் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜோன் வந்து மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆயிடுச்சுன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நான் செல்லிங் ட்ரேட் வந்து பிரேக் டவுன் ஆனால் பிளான் பண்ணுவேன்னு சொன்னேன். ஸோ மார்னிங் நான் என்ன பண்ணேன், அனலிசிஸ் மாதிரியே இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் S1 ப்ரீவியஸ் ட்ரேட் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இந்த ரீடெஸ்ட்டில் செல்லிங் ட்ரேட் எடுத்துட்டேன். பட் அது வந்து என்னோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிருச்சு. ஓகேங்களா, என்ன ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 45,600 பி வந்து நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். ஓகேங்களா, என்ன ப்ரைஸ்க்கு எடுத்திருந்தேன்னா 264க்கு ஆர்டர்ஸில் போயிட்டு காட்டுற பாருங்க. 264க்கு வந்துட்டு நான் பை பண்ணியிருந்தேன். ஸ்டாப் லாஸ் 245க்கு வச்சேன். இதை நான் ஏன் உங்களுக்கு காட்டுறேன்னா, நான் ஸ்டாப் லாஸ் வச்சு எனக்கு ட்ரேட் பண்ணேன். பட் லைவ்ல ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ நான் போஸ்ட் ட்ரேட் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ 20 பாயிண்ட்ஸ் ஆசெட் என்னோட ரூல்ஸ் படி நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரேடில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹிட் ஆயிடுச்சு. அடுத்த கேனில் க்ரீனாக மேலே போயிடுச்சு. ஸோ நம்மளோட பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ்ல தான், அதாவது லாஸ்ட்ல தான் புக் பண்ணியிருக்கேன். 292 300 ருபீஸ். பட் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 1300 ருபீஸ் நியர்லி ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு அந்த ஒரு லாஸ் நான் எடுத்துட்டு வெளில வந்துடலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டாப் லாஸ் இஸ் மஸ்ட் ஃபார் அ ட்ரேடர். ஸோ அப்போ தான் லாஸை லிமிட் பண்ண முடியும். நான் நேற்று வெரி பிக் ப்ராஃபிட் எடுத்திருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஸ்மால் லாஸோட நான் வெளில வந்துட்டேன். பட் நான் அனாலிசிஸில் இன்னுமே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு ஒரு புல் பேக் கொடுத்துட்டு நான் இங்கே செல்லிங் ட்ரேட் எடுத்திருந்தேனுங்களா. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, இங்கேருந்து சிபிஆர் வரைக்கும் புல் பேக் கொடுத்துட்டு சிபிஆர்லேருந்து நான் ஒரு செல்லிங் ட்ரேட் கரண்ட்டாக வருது. இது எந்த சிபிஆர், இது என்ன சார்ட்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ்டாக்ஸில் நான் ரீசெண்டாக ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் எக்ஸாக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேட் சார்ட்ஸ் வந்து பேட்டர்ன் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த கேண்டில் கரண்ட்டாக வந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரண்ட்டாக இந்த இந்த பாயிண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ட்ரேட் வந்துட்டு என்ட்ரி இருக்கு. என்ன ட்ரேட் பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ தான் மார்க்கெட் வந்து டே லோ வந்து பிரேக் டவுன் பண்ணுது. நீங்கள் அப்ஸ்டாக்ஸில் பார்த்தாலும் சரி, ட்ரேடிங் வியூவில் பார்த்தாலும் சரி, டே லோ வந்துட்டு இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. இப்போ ரீடெஸ்ட்காக போகுது. சப்போஸ் இந்த இடத்துல வந்துட்டு ரீடெஸ்ட்க்கு அப்புறம் இதுதான் வந்துட்டு டே லோ பிரேக் பண்ண இடம். இந்த இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்சைடாக தான் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு இங்கே ஓப்பன் ஆகிற கேண்டில் வந்து நீங்கள் பி பை பண்ணிங்கனாலோ இல்லை மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணிங்கனாலோ ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இந்த லெவலுக்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகேங்களா, பட் நான் இதுக்கு மேலே எடுப்பேனான்னு கேட்டிங்கன்னா எடுக்க மாட்டேன். டிசிப்ளின் 1 ட்ரேட் பர் டே, அது எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா, நம்மளோட பொசிஷன்ஸ் லாக் ஆயிடுச்சு 292 ருபீஸில். தட்ஸ் ஆல். இது ஒரு ஸ்மால் அப்டேட் ஆஃப் ட்ரேடுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம நேற்று அனாலிசிஸில் சொன்ன மாதிரி தான் மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆகி இப்போ பிரேக் டவுனும் ஆயிடுச்சு டேலோ. ஸோ செல்லிங் ட்ரேட். ஸோ நான் பட் கொஞ்சம் அர்லியராக கொஞ்சம் அவசரப்பட்டு எடுத்துட்டு ஸோ ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டேன். மிஸ்டேக் இஸ் ஆல்வேஸ் அக்செப்டட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேடை வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா எமோஷன்ஸை வந்து வைன் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணணும். ஒரு ஸ்டாப் லாஸ் வாங்கினதோட நீங்கள் வந்துட்டு ட்ரேடை விட்டு வெளில வந்துடணும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது ஒரு லைவ் அப்டேட்டாக கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு ப்ராஃபிட் லாஸ் இதெல்லாம் மேட்டர்ஸ் கிடையாது. நான் இதில் என்னென்ன பாயிண்ட் சொன்னேன்னு பாருங்கள். அதாவது நார்மல் ட்ரேடிங் வியூ நம்ம யூஸ் பண்ணுறதை விடவே அப்ஸ்டாக்ஸில் வந்துட்டு ரொம்ப டிக் டு டிக் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு அவங்க வந்துட்டு ஓவராக வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பாருங்கள், பர்ஃபெக்டாக சிபிஆர்ட்ட புல் பேக் கொடுத்து இங்கே செல்லிங் ட்ரேட் வந்திருக்கு. ஸோ உங்களோட இஷ்டம் தான் நீங்கள் அப்ஸ்டாக் ஃபாலோ பண்ணுறதும் ட்ரேடிங் வியூ ஃபாலோ பண்ணுறதும். உங்களுக்கு அப்ஸ்டாக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போயிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நான் அது நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி தான், அதுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுங்கிறவங்க நான் வந்துட்டு நாளைக்கு இல்லை நாளானிக்கு வந்துட்டு நான் வாட்ஸ்அப் லிங்க் டெலிகிராம் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்க்கில் வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் ரிகார்டிங் அக்கௌண்ட் ஓப்பனிங். ஓகேங்களா, மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன வீடியோவில் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அஸ் அ ட்ரேடராக சைக்காலஜிக்கு ரொம்பவே வந்துட்டு ஃபோக்கஸ் கொடுங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அதர் தேன் தட் வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. டேலோ பிரேக் பண்ணிட்டு அதை டெஸ்ட் பண்ணிட்டு இறங்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் பொறுமையாக யோசிச்சு திங்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே மார்க்கெட்டில் கிளியராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு எப்போவுமே ஒன் அண்ட் ஒன்லி ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜி இது ஓரியன்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடர் ஆக முடியாது. ட்ரேடிங்கை விட்டு நீங்கள் வெளில வந்துடுறதா பெட்டர். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னும் வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, நான் சொன்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.